ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 சமூகவியல் தமிழ் மீடியத்துக்கான ஒரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் 60 மார்க் கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பு சமூகவியல் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே கோடிட்ட இடங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சரியா தவறா இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓரிரு வழிகளில் விடையளிக்கவும், நாட்குறிப்பு எழுதுவதின் பயனொன்றை கூறு, தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள், ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுதுக, உலகின் உயரமான பீடபூமி இது, ஒரு நாட்டின் பெயரை கொண்டுள்ள பெருங்கடல் இது, பசிபிக்னு சொல்லுவோம். அதேமாதிரி வரலாறு என்றால் என்ன, பாறைகளின் ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை கூறு, தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் குறிப்பிடுக, உட்புற கோள்களை பெயரிடுக, கண்டம் என்றால் என்ன, வட தென் அமெரிக்காவை சூழ்ந்துள்ள பெருங்கடல்கள் எவை, பன்முகத்தன்மையினை வரையிறு, பாகுபாடு என்றால் என்ன. அடுத்து 4x3 12. பழைய கற்கால மனிதன் வாழ்க்கை முறையினை தற்கால வாழ்க்கையோடு ஒப்பிடு, அரப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு காரணம் என்ன, பூம்புகாரின் வணிகம் பற்றி ஒரு பத்தியில் எழுது, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிலவும் நாடு என அழைக்கப்படுகிறது, புவியின் சுழலும் மற்றும் சுற்றுதல் நிகழ்வும் ஏற்படும் விளைவு, நிலத்தோற்றத்தின் வகைகளை விளக்கி எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்திய வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும், இது ரொம்ப முக்கியம். மேப் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 6ஆம் வகுப்பு சமூகவியல் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்து தமிழ் மீடியத்துக்கும் அப்டேட் பண்ணுவேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 6th சோஷியல் சயின்ஸ் இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இருக்குது. புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளது. கோடிட்டிடம் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இருக்குது. இதுவும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மினிட் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறாக கேட்டிருக்காங்க. கல்வெட்டுக்கள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா, தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள், உலகில் தொன்மையான நாகரிகம் எது, உலகின் உயரமான பீடபூமி எது, கடலில் உள்ள ஆழமான பகுதி யாது, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024க்கான தமிழ் வீடியோ ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கும் படிச்சுக்கோங்க. வரலாறு என்றால் என்ன, பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள், அதே மாதிரி ஹோமோசெப்பியன்ஸ் மனிதர்களின் இருபண்பு கூறு, சூரிய குடும்பம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்படின்னா சூரிய அலை என்றால் என்ன, பெருங்கடல் என்றால் என்ன, பன்முகத்தன்மையினை வரையிறு. நெக்ஸ்ட்டு வந்து பாகுபாடு என்றால் என்ன, அதே மாதிரி இந்தியாவின் துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து வேறுபடுத்துக, பெருங்கடல், கடல், விரிவான விடையிலி, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு மக்கள் நாய் எவ்வாறு பயனுள்ளதாக கூர்மையாக இருந்தது, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், காரணம், காஞ்சிபுரம் கல்வியில் தலை சிறந்தது என்பதை நிறுவி நிலத்தோற்றத்தின் வகைகளை விளக்கி எழுதுக, பாரபட்சத்திற்கான காரணங்கள், உட்புற வெளிப்புற கோள்கள் வேறுபடுத்துக. அடுத்து இந்திய வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவ தொகுதறி தேர்வு செப்டம்பர் 2024 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒரு 7 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோடிட்ட இடங்களை நிரப்பு, நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சரியா தவறா இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையிலி, 10x2 20. ஏற்றுமதி என்றால் என்ன, உலகின் தொன்மையான நாகரிகம் இது, 366 நாட்களை உடைய ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது, லீப் ஆண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன,
அருங்காட்சியகத்தின் பயன்கள் யாவை? தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? ஆற்றங்கரை நாகரிக தொட்டில் ஏன்? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, உட்புற கோள்களை பட்டியலிடு. அரபிக்கடலில் உள்ள தீவுகள் எவை? ஒரே மாதிரியான கருத்துக்கள் என்றால் என்ன? சூரிய அண்மை என்றால் என்ன? பெருங்கடல் என்றால் என்ன? பன்முகத்தன்மையின் வகைகள் யாவை? இந்தியாவின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்களை பட்டியலிடு. பாகுபாடு என்றால் என்ன? நெக்ஸ்ட் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையிலே 2 × 5 10. இதில் பார்த்தீங்கன்னா, உட்புற மற்றும் வெளிப்புற கோள்கள் வேறுபடுத்துக. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நாடாக இருப்பினும் நாம் எவ்வாறு ஒன்றுபட்டுள்ளோம்? விளக்குக. நிலத்தோற்றத்தின் வகைகளை விளக்கி எழுது. பழங்கால வேட்டை முறைகள் பற்றி விளக்கி கூறுக. அதே மாதிரி பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை கூறுக. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கீழே உலக வரைபடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய பெருங்கடல் மற்றும் ஆசியா, தென் அமெரிக்கா, ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிகா இதெல்லாம் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. வீடியோ இம்பார்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் செப்டம்பர் 2024 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. 6th சோஷியல் சயின்ஸ் இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இருக்குது. புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளது. கோடிட்டேடம் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இருக்குது. இதுவும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மினிட் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. கல்வெட்டுக்கள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா? தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? உலகில் தொன்மையான நாகரிகம் எது? உலகின் உயரமான பீடபூமி எது? கடலில் உள்ள ஆழமான பகுதி யாது? இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 தமிழ் வீடியோ ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கும் படிச்சுக்கோங்க. வரலாறு என்றால் என்ன? பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள். அதே மாதிரி ஹோமோசெப்பியன்ஸ் மனிதர்களின் இருபண்பு கூறு. சூரிய குடும்பம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்படின்னா சூரிய அலை என்றால் என்ன? பெருங்கடல் என்றால் என்ன? பன்முகத்தன்மையினை வரையறு. நெக்ஸ்ட்டு வந்து பாகுபாடு என்றால் என்ன? அதே மாதிரி இந்தியாவின் துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து வேறுபடுத்துக. பெருங்கடல், கடல், விரிவான விடையிலி. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு மக்கள் நாய் எவ்வாறு பயனுள்ளதாக கூர்மையாக இருந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். காரணம். காஞ்சிபுரம் கல்வியில் தலை சிறந்தது என்பதை நிறுவி நிலத்தோற்றத்தின் வகைகளை விளக்கி எழுதுக. பாரபட்சத்திற்கான காரணங்கள். உட்புற வெளிப்புற கோள்கள் வேறுபடுத்துக. அடுத்து இந்திய வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.